Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேச ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒரு பாடல் பாடிவிட்டு இன்றைக்குரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கலாம். புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. Praise the Lord. நிச்சயமாக இந்த ஆசீர்வாதமான நாளை 10 மாதங்கள் கடந்தும் நமக்கு நிச்சயப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் தேதியே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென், ஆமென். எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இது ஒரு வாக்குத்தத்தமா இல்லாம ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இத வாக்குத்தத்தமா எப்படி நாம எடுத்துக்கணும் அப்படின்னு நாம இப்ப பார்க்க போகிறோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அப்படின்னு பவுல் சொல்லி இருக்கிறாரு. இல்லையா? அப்ப இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொன்னது போல அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல். இல்லையா? ஒரு எழுத்துனா தெரியும், ஒரு எழுத்து போட்டு ஒரு ராஜா ஒரு முத்திரை வைத்து விட்டால் அது அப்படியேதான் நடக்கும். இதுதான் நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல பார்த்திருக்கிறோம். அநேக ராஜாக்களின் வழியில நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு முத்திரை வைத்து விட்டால் ராஜாக்கே தெரியாம ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக முத்திரை வைத்ததனால் நடந்த சம்பவம் அநேக பேருக்கு தெரியும். அவன் உருவாக்குன தூக்கு மரத்துல அவனே தொங்குனான். சோ நம்ம இந்த இடத்துல அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல். கர்த்தர் நமக்கு போடுற உடன்படிக்கை எப்படி இருக்கும்னா, எழுத்தாலெல்லாம் எழுதின உடன்படிக்கை எல்லாம் இல்ல. நல்லா யோசிக்குங்களேன். எழுத்தால உடன்படிக்கை போட்டு இருந்தால், கர்த்தர் நமக்கு நியாய பிரமாணத்தின்படி நியாயத்தை தீர்த்திருந்தால், அதுதான் அந்த எழுத்து, நாம இந்நேரம் இருந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா பவுல் அழகா சொல்லுவாரு, உலகத்துல அநேக பாவிகள் உண்டு, அதுல பிரதான பாவி நான் என்ன நீதிமான்னு சொல்லவே மாட்டேன். என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எப்பொழுதெல்லாம் நான் கொஞ்சம் எழும்புறனும் அப்பொழுது குத்தப்படும் அப்படின்னு அழகா நமக்கு வேதத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப இந்த வசனமும் இத பவுல் அழகா சொல்றாரு பாருங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கும்படி. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை எழுத்தினால் எழுதப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தை கூட நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களோட பேசுவார். அப்படி என்னப்பா அந்த புது உடன்படிக்கை? புது உடன்படிக்கையின் கூடிய ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு மீட்பா இருக்கிறோம் நாமெல்லாம். அப்ப பாருங்க, அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இல்லாமல், அது வெறுமனே ஒரு எழுத்து கிடையாது, அது நிச்சயமாக ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் புரியல, நம்ம 7வது வசனம் பார்ப்போம் பாருங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினா.
நல்ல பாருங்க, எழுத்துக்களினால் எழுதி கற்கல்ல பதிக்கப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே. பேசலாம், மோசேவோட ஊழியம் என்ன? தப்புனா தப்பு, கல்லெடுத்து அடித்து கொன்றணும். சபைக்கு விரோதமாக இருந்தா, ஒரு குடும்பம் சபைக்கு விரோதமா இருந்தா பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போய் அடிச்சு கொள்ளணும். அப்படி இல்லைன்னா சபையோட வாசல்ல நிக்க வச்சு சகல மூப்பர்களையும் சேர்த்து கல்லால அடிச்சு கொள்ளணும், இல்ல தீயிட்டு கொளுத்தணும். இப்படிதானே இருக்கு. பேசலாம். அப்ப மோசே என்ன ஊழியம் செய்தாரு அப்படின்னா, இப்படி இந்த கொல்லுகிற ஊழியம் தான் செய்திருக்கிறார்னு எழுத்தினால் பவுல் நம்மளுக்கு நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கொல்லுகிற கண்ணுக்கு கல், கண் பல்லுக்கு பல். பேசலாம். பழைய ஏற்பாட்டுல எப்படி இருக்கு? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. கர்த்தர் சாதாரண ஆளே கிடையாது, பயங்கர பராக்கிரமசாலி இல்ல. அவர் பழைய ஏற்பாட்டுல பயங்கர உக்கிரமா இருப்பாரு. ஏதாவது ஒண்ணு செஞ்சா உடனே காலி, தூக்குன்றுவார். இல்ல, இன்றைக்கு இருக்கிறது போலலாம் சூழ்நிலை கிடையாது. பழைய ஏற்பாட்டின் கர்த்தர் நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு விரோதமா செஞ்சிட்டா, இல்ல அவருக்கு பிடிக்காதது செஞ்சிட்டா உடனே தூக்கு. இல்லன்னா மொத்தத்தையும் வாதை, மொத்தமும் அனுபவிங்க. அப்ப அவங்களே இவங்களாலதான் அந்த பிரச்சனை உண்டாச்சுன்னு கொண்டு வந்து சபைக்கு நடுவில் நிக்க வச்சிருவாங்க. நிறைய இடத்துல நாம பார்த்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நடுவுல இந்த கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்ற சூழ்நிலையில எழுத்தினால் பொறிக்கப்பட்டு இதுதான் நியாயப்பிரமாணம், இதை மீறினா மரண தண்டனை சொல்லக்கூடிய இடத்துல ஊழியம் செய்த மோசேவனுடைய முகம் பிரகாசம் அடைந்திருக்கிறது. அதையே அங்க இருக்கிறவங்களால பார்க்க முடியல. அதுதானே அந்த சொல்லுது, மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. பார்க்க முடியலையே. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு நீ பழிக்கு பழி வாங்குற ஒரு நியாய பிரமாணத்தை கற்களால பொதித்த ஒரு எழுத்துக்களை வைத்து நீ எழுதி எங்களுக்கு மத்தியில நீ ஊழியம் செய்யும் போது அப்பேற்பட்ட மோசேயினுடைய முகமே பிரகாசம் அடைந்திருக்கு. அதையே நோக்கி பார்க்க முடியாம இஸ்ரவேல் புத்திரர்கள் இருந்தார்களே. அப்ப 8ஆம் வசனத்துல ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி நாம வாழ்றோம். நியாயப்பிரமாணத்தின்படி, நியாயப்பிரமாணத்துல 10 கட்டளைகள்ல பாருங்க, ஒரு கட்டளைய எல்லாருமே செஞ்சிருக்கோம். ஈஸியா மீறி இருக்கு. பொய் சொல்லாதேன்னு இருக்கு. யார் வாழ்க்கையில யாரு பொய் சொல்லல? ஒரு சின்ன குழந்தை கிட்ட கூட குழந்தையை ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லியிருக்கோம். நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் தானே. அப்படி நம்மளாம் நியாயம் தீர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? பொய் சொல்லும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்லுது, ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை. அப்ப என்ன ஆவிக்குரிய ஊழியம்? புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரர்கள் என்ன ஆவிக்குரிய ஊழியம் அப்படின்னா, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், நீ செய்த பாவத்திற்கு கர்த்தர் உன் ஆக்கினையில தீர்ப்பார் அப்படின்னு சொல்ற அந்த ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால், நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. என்ன கர்த்தர் எனக்காக என்ன நீதி கொடுத்திருக்கிறார்? நான் நீதிமானா? இல்ல. இந்த உலகத்துல ஒரு நீதிமான் கூட இல்லையே. அநேக பரிசுத்தவான்களும் நான் நீதிமான் இல்லைன்னு சொல்லிதானே இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க நீதிமான்களாவே வாழ்ந்திருக்கிறாங்க. பவுலை போல நான் நீதிமான் என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவியா நான் இருப்பேன், அதனால நான் சொல்லக்கூடாது, அது எனக்கு தகுதியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம மத்தியில இருந்து மறைந்து போன அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களே. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுது? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு தண்டனை கொடுத்து அந்த நேரத்திலே குடும்பத்தை விட்டு பிரித்து இல்ல குடும்பமே சேர்த்து கொலை செய்து ஒரு தீர்ப்பு கொடுக்கிற அந்த ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால், கர்த்தர் நான் செய்த எந்த மீறுதலுக்கும் என்னை தண்டிக்காம இம்மட்டும் உயிரோடு வைத்து என்னை பேச வைத்து உங்களை கேட்க வைத்து இந்த சூழ்நிலையில இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நம்மளை பார்க்க வைத்திருக்கிறார் என்றால் இப்பொழுது இருக்கிற ஊழியம் எவ்வளவு மேன்மை உள்ளது. நிறைய பேர் பழைய ஏற்பாட்டையே பார்த்துட்டு இன்னும் அப்படி பின்தங்கி போயிருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்க ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறீங்க. சரி, அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்க சாபத்தை யார் எடுக்கிறது? அதனால கவனம். கர்த்தர் நம்மள சாபத்துக்கோ ஆசீர்வாதத்துக்கோ அழைக்கல. சந்தோஷமா சமாதானமா இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து விலகி இந்த வாழ்க்கையை அழகா ஓட்டத்தோடு முடிச்சு அவர் தான் கர்த்தர்ன்றது நிரூபிக்கிற இடத்துல நம்மள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க 10வது வசனம் சொல்லும், இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்க சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அததான் நம்ம 6வது வசனத்துல முன்னாடியே பார்த்துட்டோம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை
எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. மோசே எழுதின எழுத்து நான் பாவம் செய்தால் என்னை கொன்றுவிடும். பிரைஸ் தி லார்ட். மோசே எழுதின அந்த கட்டளைகள், கற்பலகையில பொதித்த அந்த கட்டளைகள் மீறினால் நம் அத்தனை பேரையும் தனித்தனியா இல்ல குடும்பமாக கொன்றுவிடும். பிரைஸ் தி லார்ட். பாளையத்துக்குள்ள இருக்க அனுமதி கிடையாது, ஆலயத்துக்குள்ள வர அனுமதி கிடையாது. ஆனா அந்த புது உடன்படிக்கை என்னை எப்படி ஊழியக்காரனா தெரிஞ்சுச்சு? ஏன்னா கர்த்தர் எனக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எனக்கு நியாயம் விசாரிக்கிறதுல எனக்கு நிச்சயமா சொல்லுவேன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தான். ஆனா நான் உயிரோட இருக்கணும், நான் செய்த பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வசனம் ஒரு வாக்கு தத்தமாக இல்ல, ஆனா இதை வாக்கு தத்தமா நான் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இது இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. கர்த்தர் மாத்திரம் தான் மகிமைப்பட்டவர். அல்லேலூயா. ஏன்னா 11வது வசனத்துல அழகாக சொல்லியிருக்கோம், அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால். பிரைஸ் தி லார்ட். ஒரு தப்பு செஞ்சுட்டு காணாமே போயிருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, அழிச்சிருவாங்க. அந்த ஊழியமே மகிமைனா பிரைஸ் தி லார்ட். அநேக தவறு செய்து, அநேக பாவத்துல உழன்று, அநேக சேற்றுல சிக்கி தவித்து வாழ்றதுக்கு வழியே இல்ல, செத்து போயிடலாமோ இல்ல, இதெல்லாம் வாழ்க்கையா? ஒரு பொருளாதார ஈடு செய்ய முடியலையே, ஒரு வாழ்க்கையை நடத்த முடியலையே, மனைவியோ கணவனையோ கவனிக்க முடியலையே, பிள்ளைகளுக்கு தேவையானது செய்ய முடியலையே, வருமானம் இல்லையே, வீடு குறைவுபட்டு போயிருக்கே, ஒரு நல்ல வீடு இல்லையே, வாடகை கட்ட முடியலையே, அதனால ஏதாவது ஒரு தவறு செய்துருவோமான்னு செய்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த ஊழியத்தின்படி பார்த்தோம்னா நீங்க எல்லாம் மரித்தோர்கள். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் இல்ல நீ இவ்வளவு பாடுபட்டிருக்கியா, நீ பாவம் செஞ்சிருக்கியா, இல்ல உன்னை மீட்க தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் புது உடன்படிக்கைக்குரிய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அப்ப ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தினால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. பாருங்களேன், மோசே எழுதின அந்த கற்பலகைகளோட கட்டளைகள் ஒழிந்து போகக்கூடியது. யார் ஒழிந்து போகுது? கட்டளைகள் இல்ல. கர்த்தர் கொடுத்த கட்டளை நன்மையானதுதான். ஆனா கட்டளையின்படி நியாயம் விசாரித்தா உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒழிந்து போகக்கூடியதே நியாயமா இருக்குதான். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. அது மகிமையாவும் இருக்குதான். அப்படி அதுவே மகிமையா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன அழிக்கவே இல்லையே. கர்த்தர் நாம் செய்த பாவத்திற்கும், நாம் செய்த மீறுதல்களுக்கும், நாம் செய்த அநேக தவறுகளுக்கும், தெரிந்தே ஒரு சில பேர் செய்கிற அநேக பாவங்களுக்கும் அவரையும் மட்டும் உயிரோடு வச்சிருக்கிறார். அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல கர்த்தரையே மகிமையா, மோசேயோட நியாயப்பிரமாணத்தை மகிமையா பாக்குறீங்கன்னா, தாவீதோட வாழ்க்கையை மகிமையா பாக்குறீங்கன்னா, எசேக்கியாவோட வாழ்க்கையை மகிமையா பாக்குறீங்கன்னா, ஏன் சூசான் அரண்மனையில போடப்பட்ட கையெழுத்து குலைக்கப்பட்டு போய் அநேக யூதர்கள் காப்பாற்றப்பட்டு அதே அரண்மனையிலே மற்றவர்கள் கொலை செய்யும் பொழுது அதை மகிமையா நீங்க பாக்குறீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு நம்மள யாரையும் தொட விடாம, நான் செய்த பாவத்திற்கு சத்துருக்கள் கையில என்ன ஒப்பு கொடுக்காம, இம்மட்டும் தாவீதை போல நீர் என்ன சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்திருந்தா என்னைக்கும் நான் மரண குழியில சம்பவித்திருப்பேன் ஆண்டவரே. மரண குழியில மரணத்துல உடல் சரியில்லாம படுத்திருக்கும் போது கூட அவன் சொன்னது தானே, உமக்கு நான் எந்திரிச்சு வந்து பொருத்தனை செலுத்தினதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, எழுப்பிட்டார்ல. எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தரிடம் மன்னிப்பு இருக்கு. அந்த மன்னிப்பு புதிய ஏற்பாடு மாத்திரம்தான். பழைய ஏற்பாட்டுல மன்னிப்பு அல்ல. பழைய ஏற்பாடா இருந்தா இந்நேரம் நாம இல்ல, இந்த சந்தோஷமான வாழ்க்கை இல்ல. அப்ப இவ்வளவும் அந்த 6வது வசனத்துல நம்மளுக்கு அழகாக முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது. மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். நான் செய்த எல்லா பாவத்தையும் எடுத்து போட்டு என்ன தகுதியாக்கியிருக்காரு. என்ன தகுதி? பேசுறதுக்கு தகுதி கொடுத்திருக்கிறாரு, கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி கொடுத்திருக்கிறாரு, நம்ம குடும்பத்துல நம்மளை நிலைக்க வைக்க ஒரு தகுதி கொடுத்திருக்கிறாரு, அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக எழும்ப ஒரு தகுதி கொடுத்திருக்கிறார். வேற என்ன தகுதி வேணும்? படிப்போ பட்டமோ சொத்தோ வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் எனக்கு தகுதி இருக்குதா? அதுதான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையோட வாழ்க்கை. இந்த வார்த்தைகள்னால நாம நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு கர்த்தர் அவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா 12வது வசனம் அப்படிதான் சொல்லுது. என்ன இவ்வளவு பேசுறோமே கர்த்தரை பத்தி, இவ்வளவு கேட்கிறோமே, ஏன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். பேசிக்கிட்டே இருப்போம். பேசலாம். நாங்க பேசலன்னா வேற யார் பேசுறது? அதிகமா பேசுவோம். ஏன்னா கர்த்தர் முத்திரித்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனக்காக மறைமுகமா பல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனக்காக எத்தனை ராஜாக்களை தள்ளினாருன்னு தெரியாது, எனக்காக எத்தனை கோத்திரங்களை தள்ளினாருன்னு தெரியாது. இன்றைக்கு என்னை கர்த்தர் இங்க கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்னா
பேசுவோம். அல்லேலூயா. பேசுங்க, கர்த்தரை குறித்து பேசுங்க, துதிங்க. உங்க வாழ்க்கையில இந்த புது உடன்படிக்கை கூட ஊழியக்காரரா அவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைனா கர்த்தருக்கு நேராக எழும்பி நின்று அநேக புறஜாதிகள் மத்தியில பேசுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஆளுமை உங்களை செய்ய வைப்பார். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படியே நாம் செபிக்கலாமா? தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயித்தவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட சுவாமி நீர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாய் நீர் நியாயம் விசாரித்திருக்கிறார். இன்றைக்கு ஜீவனோடு நாங்கள் இருந்திருக்க முடியாதப்பா. ஆனா உங்களுடைய கிருபையினாலே உங்களுடைய வார்த்தைகளை பேசுவதற்காக எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாதத்தின் முதலாவது நாள் இந்த வார்த்தையை பேச நீர் எங்களுக்கு கொடுத்த மகாபெரிய தயவுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த 10 மாதத்தை கண்மணி போல பாதுகாத்த என் தேவன் இனி வருகிற நாட்களையும் நீர் பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த வீட்டுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் கடந்து போகிறது கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியே நீர் அவர்களை உயிர்ப்பிக்க போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. நீ சாட்சியாய் வைக்க போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. பார்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உரிமையாக்கி கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.